வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம உடலுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய 3 சக்தி வாய்ந்த பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை. இந்த மூன்றையும் சரியான முறையில சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி குறையும், உடல் சோர்வு நீங்கும், ஆண்மை பவர் அதிகரிக்க ஆரம்பிக்கும், வயிறு சுத்தமாகும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுத்தும். 80 வயசுலயும் சுறுசுறுப்பா நீங்க நின்று வேலை செய்யணும்னா அதுக்கு உடலுக்கு பலம் தேவை. அந்த பலத்தை இந்த ஒரு ரெமெடி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது அற்புதமான ஆற்றல்களை கொடுக்கக்கூடியது. இந்த மூன்றையும் எப்படி சாப்பிடணும், எவ்வாறு தயார் பண்ணணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியமான ஒரு உடல் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம இஞ்சியோடைய அற்புதமான பலன்களை பார்த்திடலாம். நண்பர்களே, தமிழர்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துல 1000 ஆண்டுகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க இஞ்சி. இஞ்சி என்ன பண்ணுகிறது? இஞ்சில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன? இஞ்சில ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட் அதிகமாகவே இருக்குது. இதனால உடல்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது வலி வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. முக்கியமா மூட்டு வலியை குறைக்கிறதுல முதல் பங்கு வகிக்குது இஞ்சி. பலருக்கும் காலையில எழுந்த உடனே முழங்கால் வலி, முதுகு வலி, கை கால் பிடிப்பு இருக்கும். இஞ்சி உடல்ல இருக்கக்கூடிய அந்த வலி வீக்கங்கள் எல்லாத்தையுமே குறைத்து மூட்டு வலிக்கு சிறந்த ஒரு நிவாரணத்தை கொடுக்குது. தினமும் சிறிதளவு இஞ்சி எடுத்தால் உடல் ரொம்பவே லேசாக இருக்கும். அடுத்து இஞ்சியோடைய பயன்களை பார்த்திடலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இஞ்சி பயன்படுது. சாப்பிட்ட உடனே சிலருக்கு வயிறு உப்பசமாயிரும், அதே மாதிரி வயிற்றுல வாய்வுகள் வர ஆரம்பிச்சிடும், கேஸ் ப்ராப்ளம் ஏற்படும், அசிடிட்டிலாம் வருகிறதா அப்படின்னா இஞ்சி உங்களுக்கு உதவும். இஞ்சி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த டைஜஷன் என்சைமை தூண்டி உணவை எளிதா செரிமானம் ஆக்குறதுக்கு இஞ்சி பயன்படுது. அடுத்து உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு இஞ்சி பெரிதும் பங்காற்றுகிறது. இன்னும் நிறைய பேர் இப்பெல்லாம் சிறிதான வயதிலேயே உடல் ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க, கம்மியான வயதிலேயே. ஸோ அவங்க எல்லாருக்குமே இஞ்சி ஒரு ஒரு அற்புதமான ஒரு உணவா இருக்கு. சிலர் எப்பவுமே டயர்டான ஃபீல்ல இருப்பாங்க, முகம் எப்பவுமே சோர்ந்து வாடி போய் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ஒர்க் ப்ரெஷர்னால அவங்க வீட்லயும் நிம்மதியா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு உடல் சோர்வாவே இருப்பாங்க. ஆனா இஞ்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இஞ்சி எடுத்த உடனே உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடலுக்கு ஒரு புத்து உணர்ச்சியை தரும். அதனாலதான் பலர் காலையில ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு வர்றாங்க. காலையில குடிக்க முடியாதவங்க ஈவினிங் எடுத்துக்கலாம். மார்னிங் எடுக்க முடியாதவங்க ஈவினிங் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி ஆக்கப்படும். அந்த டயர்ட்னஸே இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கிராம்பு. கிராம்பு இந்த ஒரு ரெமிடியில நம்ம சேர்க்க போறோம். ஸோ கிராம்பு எதுக்காக சேர்க்கிறோம், கிராம்போடைய சக்திகளை தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, சிறிதளவுல இருக்கக்கூடிய இந்த கிராம்பு மிக பெரிய மருத்துவ குணங்களை கொண்டது. கிராம்புல அப்படி என்ன இருக்குதுன்னா, கிராம்புல யூஜினால் மற்றும் கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிக அளவுல இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல்வலி வந்த உடனே நம்ம கிராம்பை தான் எடுத்து வைப்போம். ஏன்னா கிராம்புல இருக்கக்கூடிய அந்த யூஜினால் வலியை ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு ஒரு வலி நிவாரணியா வேலை செய்யும். இது எல்லாருக்குமே தெரிந்தது. நம்மளுக்கு டூத் பேஸ்ட்லயும் கிராம்பு ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு பெயின் கில்லரா வேலை செய்யுது. இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா தெரியாத பல விதமான நன்மைகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். காலநிலை வேறுபாடு, சில நாட்கள் வெயில் அடிக்கும், சில நாட்கள் மழை பெய்யும், சில நாட்கள் அப்படி மாறுதுல காலநிலை வேறுபாடு. அந்த காலநிலை வேறுபாடு மாறும் பொழுது உடனே சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதாவது வெளியிலிருந்து இந்த பாக்டீரியா, வைரல் போன்ற இன்ஃபெக்ஷன் மனுஷனுங்க வரும் பொழுது இந்த நம்ம கிராம்பை எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த பாக்டீரியா வைரஸ்களை நம்மள உடல்ல எதிர்த்து போராடும் தன்மை, நம்மளுக்கு இம்யூனிட் பவரை அதிகப்படுத்தும் இந்த கிராம்பு. ஸோ கிராம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இருமல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் வரவே செய்யாது. அடுத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த
கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பு எடுத்துக்கிட்டா பிளட் சுகர் வந்து பேலன்ஸ் ஆக்கப்பட உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகளே சொல்லுது. ஸோ ஆனா டயாபெட்டிஸ் பேஷண்ட் ஆல்ரெடி நீங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு நீங்க கிராம்ப வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா, இது வந்து சர்க்கரை அளவ கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்க. உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க மாத்திரைய நான் ஸ்டாப் பண்ணிட்டு கிராம்ப நான் எடுத்துக்கிடலாமா? இல்ல மாத்திரை எடுத்துக்கிட்டே நான் கிராம்ப பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் சொல்றோம். ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணியா கிராம்பு வந்து இருக்குது. அடுத்து நம்ம 3வதா சேர்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எலுமிச்சைங்கிறது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க். நம்ம உடலை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பழம். அதுல வந்து விட்டமின் சி வந்து நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும்தான் தெரியும். ஆனா நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்ம உடலுக்கு வந்து முழுமையான ஒரு சக்தி, ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எலுமிச்சை பழம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உயர்த்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நம்மளுடைய தோள்களை வந்து நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கும், உடல்ல வந்து நல்லா சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும், உடலை டீடாக்ஸ் செய்யறதுக்கும், உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இது வந்து எலுமிச்சை வந்து பயன்படுது. அதே மாதிரி தேவையற்ற கொழுப்புகள், உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் டயட்ல வந்து லெமன் எடுத்துக்குவாங்க. அப்படி லெமனை எடுத்துக்கிற பொழுது வேகமாவே வெயிட் லாஸும் ஆகும். முக்கியமா காலையில வெந்நீர்ல நீங்க அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடலுக்கு மெட்டபாலிசம் அதிகரிக்க உதவும். இதனால வேகமாவே உங்களுடைய கொழுப்புகள் எல்லாமே எரிக்கப்படும். ஸோ இதனால தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்க உடலை சுத்தம் பண்ற வேலையை எலுமிச்சை பண்ணுது. அதே மாதிரி லிவரோடைய ஃபங்க்ஷனுக்கு எலுமிச்சை பழம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குதுங்க. உடல்ல இருந்து லிவர்ல எதனாவது நச்சுக்கள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே வெளியேற்றி லிவரை சுத்தம் பண்றதுக்கும் எலுமிச்சை பழம் வந்து பயன்படுது. இப்ப பார்த்தா இந்த 3 பொருட்களுமே சிறந்த நன்மைகளை கொண்டது. ஆனா இந்த 3 பொருட்களையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷனா அது மாறும். இதனால பலவிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரெட்டிப்பு பலன்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பலன்கள் நிறையவே கிடைக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல 30 வயசு தாண்டாவே உடல் வந்து ரொம்பவே டயர்டாகி கால் வலி, மூட்டு வலி எல்லாமே வந்துடுது. ஆனா இந்த ஒரு நீங்க காம்பினேஷன், இந்த ஒரு ட்ரிங்கை நீங்க எடுத்துக்கிட்டா மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். அந்த knee பெயின் குறையும், ஜாயிண்ட் பெயின் குறையும், உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வலியுமே குறைக்கும். ஏன்னா இதுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால வந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வலிகளுமே சூப்பரா குறைஞ்சிடும். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க பாயிண்ட், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க, அதாவது உங்களுக்கு ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவர், அதாவது ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு இந்த 3 பொருளுமே, அதாவது இஞ்சியும் கிராம்பும் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இந்த இஞ்சி, கிராம்பு. இதனால உங்களுடைய உடல் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஆயிரும். ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், ஆண்களுக்கான அந்த ஸ்டாமினா, டெஸ்டோஸ்டரான் அந்த ஹார்மோன் வந்து பூஸ்ட் ஆக்கப்படும். இஞ்சி ப்ளஸ் கிராம்பு, இஞ்சி மட்டுமே எடுத்துக்கிற பொழுதே அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் வந்து பூஸ்ட் ஆக்கப்படும். இப்போ நீங்கள் இஞ்சி ப்ளஸ் கிராம்பு ரெண்டையுமே சேர்த்து எடுக்கிறீங்க. ரெண்டுமே ஒரு அற்புதமான ஒரு இயற்கை மருந்து. ஸோ இதை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் வந்து பூஸ்ட் ஆக்கப்படும். இதனால உங்களுக்கு ஸ்டாமினா பவர் கிடைக்கும். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. முக்கியமாக பெண்களுக்கு பெண்களுக்கான அந்த ஹார்மோன்கள் வந்து பேலன்ஸ் ஆக்கப்படும். நிறைய பெண்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. எப்பவுமே ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கணும். ஒன்று அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை. இதனால பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு, உடல் பருமன் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. அவங்க எல்லாரும் கூட இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை கூட எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஹார்மோன்களை பேலன்ஸ் படுத்துறதுக்கு இந்த ஒரு ரெமெடி வந்து பயன்படுது. அடுத்து உடல் எடையை கட்டுப்படுத்தும். நம்ம இந்த மூணோட காம்பினேஷன் என்ன
என்ன பண்ணும்னா உங்க உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தும். இந்த ட்ரிங்கை நீங்க எடுக்கும் பொழுது மெட்டபாலிசம் வேகமாவே ஃபாஸ்ட்டாவே பூஸ்ட் ஆக்கப்படும். ஏன்னா 3மே வந்து ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு உணவு 3 பொருட்களுமே. அதனால நீங்க பாடியில இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள், ஃபேட் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு ட்ரிங்கை நீங்க எடுத்துட்டு வந்தாவே போதும். வேகமாவே வெயிட் லாஸ் ஆகும். கெட்ட கொழுப்புக்கள் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். முக்கியமா வயதானவர்களுக்கு 80 வயதிலும் 20 வயது போல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். தொடர்ந்து நீங்க இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உடன் இந்த மாதிரியான இயற்கை பொருட்களை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தாவே உங்களுடைய உடல் ரொம்பவே ஆக்டிவாவே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வயதுங்கிறது ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். ஆனா உங்களுடைய உடல் வந்து 20 வயது மாதிரி சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எப்போதுமே இயற்கையான உணவுகளை உண்டு இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே இது எந்த ஒரு பக்க விளைவுமே கொடுக்காது. அதாவது கரெக்டான அளவை எடுத்துக்கிட்டா அது நம்மளுக்கு நல்லது தான் கொடுக்கும். ஸோ எதுனாலுமே அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினாதான் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சா மாறும். ஸோ இது எல்லாமே உணவே மருந்து கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த ஒரு ரெமெடியை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ இந்த ரெமெடியை எப்படி தயாரிக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி தயாரித்து எப்படி உட்கொள்ள வேண்டும், இந்த பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதி. எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கிறங்க, கிராம்பு 2 அல்லது 3 எடுத்துக்கிறங்க, எலுமிச்சை பழத்துல பாதி எடுத்துக்கிறங்க, தண்ணீர் 1 கிளாஸ் எடுத்துக்கிறங்க. இதுதான் தேவையான பொருட்கள். தயாரிக்கும் முறையை பார்த்துடலாம். தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு அதில் இஞ்சியை சேர்த்துக்கிறங்க. இஞ்சியை வந்து நல்லாவே தோலை சீச்சிட்டு நல்லாவே அதை க்ரஷ் பண்ணிட்டு ஒன்று சப்பாத்தி கட்டை வச்சு நச்சு நீங்கள் போடுங்க, இல்லைனா துருவிக்கிட்டு கூட நீங்கள் போடலாம். அடுத்து கிராம்பு சேருங்க. 5 நிமிடம் நல்லாவே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஃப் லெமன் வச்சுருக்கீங்களா, அதை புழிஞ்சு விட்டுட்டு இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலாம். இந்த குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டே வரணும் ரெகுலரா. அடுத்து யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், இந்த ட்ரிங்க் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா சிலர் வந்து இந்த ட்ரிங்கை வந்து எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டும். அவங்க யாருங்கிறத பார்த்துடலாம். அல்சர் உள்ளவங்க, அதிக அசிடிட்டி உள்ளவங்க, முக்கியமா கர்ப்பிணி பெண்கள், பிபி அல்லது சுகர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு மட்டுமே நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, இந்த ட்ரிங்க் மட்டும் குடித்தால் மிராக்கல் நடக்காது. இது கூடவே நீங்க ஒரு 7லிருந்து 8 மணி நேரம் டெய்லி நல்லாவே தூங்கணும். இது கூடவே உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். தினமும் ஒரு 30 நிமிடமாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக உங்க உடலுக்கு தேவை. அடுத்து நீங்க ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை நீங்க எடுத்துட்டு வரணும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சில ஆக்டிவிட்டிகளை செய்யணும். ஸோ ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்தாலே போதும். டெய்லி நீங்க 30 நிமிஷம் வாக்கிங் இல்லைன்னா வேற எக்ஸசைஸ் இது மாதிரி செஞ்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்க உடல்ல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த மருந்து உங்க உடலுக்கு வேலை செய்யும். அற்புதமான ஒரு ரிசல்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை இந்த 3 இயற்கை பொருட்களை சரியான முறையில் எடுத்துக்கிட்டா உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்களுடைய ஹெல்த் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.